காலை வேளையில் கூட உங்களோட இருப்பதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த தருணம் கொடுத்த அன்பின் போதர் ஐயாவுக்கு, உங்களோட குடும்பத்தாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் அவர் நல்லவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்றால் விலகாமல் இருக்கும். இந்த மனிதர்கள் மாறி போகலாம், உலகத்தில் சூழ்நிலைகளை மாறி போகலாம், ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் என்றும் மாறாது. இந்த வார்த்தை என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் ரொம்ப ஓல்டுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இன்றும் இந்த வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாகிலும் ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. பாருங்க, இந்த உலகத்தை படைத்த எல்லா காரியங்களும் ஒளிந்து போகுமா? கர்த்தருடைய வருகை வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லா காரியங்களும் ஒளிந்து போகும். ஆனால் அந்த வேத வசனம் மட்டும் ஒளிந்து போவதில்லை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த வேத வசனம் தான். ஆண்டவர்கிட்ட நல்லா உரிமையாக கேட்பேன். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீரப்பா, நீ சொல்லியிருக்கிறீர். யாக்கோபு ஜெபம் பண்ணார், என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் உம்மை போக விட. நல்ல கவனிங்க, நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். வாசிக்க கேட்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 1:12 வாசிக்க கேட்போம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பெல்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க உலகத்துல எல்லாம் பலன் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருந்தால் பெரிய ஸ்ட்ராங் நினைக்கிறாங்க. இல்லைங்க, தேவன் வானமும் பூமியும் படைத்த கர்த்தர் அவர் உன்னிடத்தில் இருக்கிறார், உனக்காகவே இருக்கிறார், எப்பொழுதும் உன் அருகாமலே நின்று கொண்டிருக்கிறார். அது தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ, இன்னைக்கு வேத வசனத்தை நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பைபிள் இருக்கு. வெட்டிங் பைபிள் இருக்கு, பர்த்டே பைபிள் இருக்கு, கிஃப்ட் பைபிள் இருக்கு, ஒவ்வொரு வருஷம் பிரசன்டேஷன் பைபிள் இருக்கு. ஆனால் இந்த பைபிளை நம்ம என்ன பண்றதுல அதிகமாக படிப்பது கிடையாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, படிக்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், பிராக்டிஸ் பண்றவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை அப்படியே 100% விசுவாசிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பில் இந்த வேத வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுறீங்களோ, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பு இருக்குது. ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போனால் வச்சுங்களேன், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த எவ்வளோ படிச்சுதான் சரி, எம்பி எம்எல்ஏ டாக்டர் எல்லாம் படிச்சிருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க. நீங்கள் இந்த வேத வசனத்தை எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே ஒரு நல்ல தகப்பனாரை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் அவர் ஐயா கூட பேசும்பொழுது அவருடைய சபை உருவாக்கப்பட்டதை
சாட்சியாக சொன்னார். அது சொல்லும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை நம்ம லைஃப்பில் வந்து உருவாக்கி கொடுக்கிற தேவன். உங்கள் லைஃப்பில் தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே இந்த மாதத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்க நீங்கள் இல்லாதவைகளை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு நினைக்கலாம். இல்லைங்க, தேவனுடைய பாதத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் இல்லாதவைகள் நமக்கு உருவாக்கி கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என்னோட சாட்சியோட, என்னோட தேவ செய்தியோட கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ், அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீங்கள்லாம் பெரிய அறிவாளிகள். அதனால் வந்து வாரம் பாஸ்டையை வந்து உங்களுக்கு பிரியாணி போட்டிருக்கலாம். இன்றைக்கி கருவேப்பிலை போல் நான் கடந்து வந்திருக்கிறேன். அதனால் வாட்சை பார்க்காதீங்க, மொபைலை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் என்ன ஒரு 40 நிமிஷம் தான், அதிக நேரம் வச்சு உங்களை வந்து அதிகமாக பேசுறது கிடையாது. தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்தாரோ, செய்ய முடியுமா அப்படி இன்னைக்கு பாஸ்டர் மைக்கு கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். இல்லாதவைகளை உருவாக்கி கர்த்தர் கொடுக்கிற தேவன். உங்கள் லைஃப்பில் இல்லாதவைகளை ஆண்டவரத்துல போராடுங்க. ஆண்டவரே, என் லைஃப்பில் இல்லாதவைகளை நீங்கள் உருவாக்கி, நம்ம எந்த அளவுக்கு முழங்கால முடக்கிறோமோ லைஃப்பில், தேவ பிள்ளையே உங்கள் லைஃப்பில் வந்து தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுவார், ஆண்டவர் நடத்துவார். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பைத்தியங்களாகிடுச்சு. ஒன்று சினிமா பைத்தியம், ஒன்று அரசியல்வாதி பைத்தியம், ஒன்று மொபைல் பைத்தியம், ஒன்று அழகாக இருக்கிற பைத்தியம், உலகத்தில் ஆடம்பரமாக இருக்கிற பைத்தியம். இன்னைக்கு நிறைய பைத்தியங்களாக இருக்கிறது. ஆனால் நம்மெல்லாம் ஒரு பைத்தியம். கிறிஸ்துவுக்குள் இந்த சுவிசேஷத்திற்காக நாம் பைத்தியங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் கொடுத்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தேன், அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த நாளில் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை தப்புவித்து. தேவனுக்கு இன்னொரு நாமம் என்னென்றால் அவரை தப்புவிக்கின்ற தேவன். நம் தேவன் பார்த்தீங்கன்னா அவர் நம்மை தப்புவிக்கின்ற தேவன். சங்கீதம் 91 எப்படி தப்புவிக்கிறாராம்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அவர் 91 சங்கீதம் 3 வசனத்தை பார்க்கும்போது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கிற கொள்ளை நோய்க்கும் தேவன் நம்மை தப்புவிக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம் தேவன் யார் என்றால் இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்குவதும் இல்லை தூங்குவதும் என்ற வசனப்படியாக அவர் நம்மோடு இருக்கிறார். எப்பொழுதும் நம்மோடு தான் இருக்கிறார். எப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த மலைகளே விலகி போனாலும் சரி, இந்த பர்வதங்களே நிலை பெய்ந்தாலும் சரி, அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை தப்புவிக்கின்ற தேவன். இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை தப்புவிக்கின்ற தேவன். அவருடைய நாமம் பார்க்கும்பொழுது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று பல நாமங்கள் உண்டு. ஆனால் இந்த கால வேளையிலே, இந்த கடைசி வாரத்திலே, இந்த ஜனவரி மாதத்திலே 26 இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தப்புவிக்கின்ற தேவன். அவர் நம்மோடு இருக்கிற படினால்தான் இன்னைக்கு நம்ம தப்புவித்து ஆண்டவர் உங்களை கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். எப்படி தப்புவிக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 5 வசனம். 31 அதிகாரம் 5 வசனம்.
பாருங்க, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனையில் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவரை கடந்து வந்து அதை விடுவிப்பார். சரி, கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஏசாயா 46:4 சொல்லுகிறது, அவர் நம்ம இந்நாள் வரைக்கும் தாங்குகிற தேவன், இந்நாள் வரைக்கும் சுமக்கிற தேவன், இந்நாள் வரைக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவன், ஆண்டவர் நமக்கு தப்புவிக்கிற தேவன். சரி, இந்த வேதத்தில் நான் தியானிக்கும் பொழுது 3 எக்ஸலண்டான காரியங்களை கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். உலகத்தில் அநேக காரியங்கள், வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவன் எப்படி நம்மை தப்புவிப்பா ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் முடித்து விடுகிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டும் என்றால், நல்லா கவனிங்க, தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டும் என்றால் ஒரு 3 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது, 3 காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் நம்மை தப்புவிப்பார். முதலாவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தப்புவிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல இருக்குமானால் நிச்சயமா எல்லா காரியங்களும் தப்புவிப்பார். ஒரு காலத்துல ஒரு அம்மா கிட்ட ஒரு தமிழ்நாடே இருந்தது. எல்லா எம்பி எம்எல்ஏ எல்லாம் காலில் விழுந்து இருந்தாங்க. பவர் ஆஃப் லேடி சொன்னாங்க, த லயன் லேடி சொன்னாங்க. ஆனாலும் பாருங்க தேவ பிள்ளைகளே, அவங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். காரணம் என்ன? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே, கடந்த வருஷத்திலே எத்தனையோ காரியங்கள் வந்தது, எத்தனையோ காரியங்கள் வந்தது. ஆனா ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு ஜீவனோடு உங்களை வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஒன்றுங்க பாருங்க, நீ கர்த்தரை அதிகமா நேசிக்கணும்னா இந்த சபையை நேசிக்கணும், இந்த ஊழியர்களை நேசிக்கணும், இந்த வேதத்தை நேசிக்கணும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். சில 3 காரியங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். அடுத்ததாக, கர்த்தரை ஆராதனை செய்யும் போது நம்மை தப்புவிக்கிறார். மூன்றாவதாக, இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை எப்பொழுது தப்புவிக்க வேண்டும் என்றால், எப்பொழுது தப்புவிப்பார் என்றால் கர்த்தருடைய அபிஷேகம். இரண்டாவதாக, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது. மூன்றாவதாக, இடைவிடாமல். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நல்லா ஜெபிக்கும் பொழுது, நல்லா துதிக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அநேக போராட்டங்களோடு, அநேக பிரச்சனைகளோடு என் வாழ்க்கை மாறுமா, என் வாழ்க்கை மாறுமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனம் உங்கள் லைஃப்ல டர்ன் ஆக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த வேத வசனம் சத்தியம் உள்ளது. இந்த வேத வசனத்தை நீ சுமக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சுமப்பார். இன்னைக்கு அநேகர் பிபியோட வந்திருக்கலாம், பிளட் பிரஷரோட வந்திருக்கலாம், ஏன் சுகரோட வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க லைஃப் அவ்வளவுதான் என்று சொல்லி கடந்து வந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா காரியங்களும் ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, வேத வசனத்தை நீ பிராக்டிஸ் பண்ணும் பொழுது தேவன் உன்னை தப்புவிப்பார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். ஏழ்மைன்னா பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் நான் தாழ்த்தி சொல்லுகிறேன், ஒருவேளை சாப்பாடுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுவேன். என்னோட கூட 3 பேர், ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, நான். ரொம்ப ஏழ்மைன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நல்ல கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவனை அறியாது இருந்தபடினாலே எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இருக்காது. நல்லா கவனிங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்பாக, எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனில் அரிசி போடுவாங்க. அந்த ரேஷன் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சா சாப்பிட்டா 10 வீடுக்கு அந்த ஸ்மெல்லு வரும். இப்போல்லாம் வருது கிடையாது. அந்த அரிசி சாப்பிட்டு இதுவும் கிடைக்குமா, இப்படியும் கிடைக்குமா என்று சொல்லி ஒருவேளை சாப்பாடுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுவோம்.
அந்நிய தேவர்கள் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பது எங்களுக்கு தெரியாது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகம்தான் எங்களுக்கு தெய்வம் என்று சொல்லி நாங்கள் வைராக்கியமாக இருந்தோம். இப்படி இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, என்னுடைய பேரண்ட்ஸ் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஆண் பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளைய தான் தெய்வத்துக்கு பலி செலுத்துவார்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. கர்நாடகா பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய குழந்தைகளை பலி செலுத்துவதும் நரபலி செலுத்துவதும் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. இப்படி இருக்கும் பொழுது எங்கள் பேரண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு இந்த நம் தெய்வத்துக்கு நம்ம பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட 16 கிராமங்களாம் ஒன்றாக சேர்ந்து, நார்த் இந்தியாவில் 16 கிராமங்களாம் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அந்தந்த தெய்வத்திற்கு என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க வழக்கம். நான் நினச்சேன், ஒரு ஆட்டுக்கடவை நாங்கள் கொண்டு போகிறோம், அதனால் அந்த ஆட்டுக்கடவை தான் பலி செலுத்த போகிறாங்க, அதனால் என்ன சொல்லிட்டு நாங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தோம். இந்த மாலை வேலையில் வரும் பொழுது எல்லா தெய்வங்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்தும்படியாக கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது பலின்னா என்ன, அது ஒரு ஆட்டுக்கடவை கொண்டு வந்திருக்கிறோம், தான் தெய்வத்துக்கு பலி செலுத்துவாங்க, அந்த ரத்தத்தை அதில் தெளிப்பாங்க, இதுதான் பலி என்று சொல்லி நான் நினச்சி கொண்டிருந்தேன். எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது, தேவனை பற்றி தெரியாது, கர்த்தர் தான் வல்லமையுள்ளவர் என்பது எனக்கு தெரியாது. அவர் தான் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது எனக்கு தெரியாது. என் கண்களாம் மூடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாலை வேலையில ஆட்டு நல்லா அவங்க குடிச்சிட்டு நல்லா சந்தோஷமா அவங்க லைஃப்ல என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கும்போது மாலை வேலையில ஒரு திருவிழா நடத்தினாங்க. அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெருப்பு மிதிக்கணும்னு சொன்னாங்க. எல்லாம் நெருப்பு மிதிக்கணும், யார் எல்லாம் நெருப்பு மிதிக்கிறாங்களோ அவங்களாம் ஆயத்தம் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்னையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, இவனுக்கு எப்படியாவது நெருப்பு மிதிக்க வைக்கணுன்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது எங்களோட வழக்கம், நாங்கள் அந்த அளவுக்கு அந்நிய தெய்வங்கள் மேலே ஒரு வைராக்கியமாக இருந்தோம். இப்படி இருக்கும் பொழுது மாலை வேலையில் எல்லாம் ரெடியாக கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், நெருப்பெல்லாம் மிதிக்க முடியாது, என்னால் முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற 266 எலும்புகளும் சட்டை கட்ட தெரியும், அந்த அளவுக்கு பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. இப்படி இருக்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த நெருப்பில் மிதிச்சா நான் அப்படியே மண்ணா போயிடுவேன், என்னால் முடியும் சொல்லிட்டு ரொம்ப அழுது கொண்டு அடம்பிடிச்சு கொண்டு இருந்தேன். ஒரு ஐயர் வந்தார், எதுக்கு இந்த பையனை கஷ்டப்படுத்துறீங்க, அதனால காட்டிலிருந்து முள்ளை கொண்டு வந்திருக்கிறோம், அந்த மாட்டு வண்டியில் வச்சிருக்கிறோம், இந்த பையனை உருட்டி 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 எடுத்த போடும், அந்த ரத்தத்தை வச்சு பலி செலுத்தலாம். நான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடந்தாவே போயிட்டு இருக்கிறோம், இதில் வேற காட்டிலிருந்து முள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க, இதை உருட்டி எடுத்தா என்ன ஆகும், எனக்கு தேவனை பற்றி தெரியாது. சரி, ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வைராக்கியமாக இருந்தேன். நான் அழுது கொண்டிருக்கும் போது எங்கள் ரிலேட்டிவ்லாம் என்ன பண்ணாங்க, ஒன்றாக சேர்ந்து அந்த அந்த முள்ளில் கொண்டு வந்தாங்க பாருங்க, அதை உருட்டி 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 எடுத்தாங்க பாருங்க, மூஞ்சி முகம் உடம்பெல்லாம் ரத்தத்தை, அந்த ரத்தத்தை வச்சு பலி செலுத்தினாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் உங்களோட சொல்லுகிறேன், இந்தியா தேசத்தில் எத்தனை கோடி எனக்கு தெரியாது, 144 148 தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் மூட நம்பிக்கையா இருக்கிறாங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக தெய்வங்கள் ரத்தத்தை வாங்குகிறது, ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கல்வாரியிலே உனக்காக சொட்ட சொட்ட ரத்தம் சிந்தினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவரை பரலோகத்திலிருந்து கல்வாரி வரைக்கும் தேவன் நமக்காக ரத்தம் சிந்தின ஒரே தேவன் யார் என்றால் அவர்தான் இயேசு. எல்லாம் சொல்லுமா, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. நான் ஆராதிக்கிற தேவன் என் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல பாருங்க, எல்லா தெய்வன ரத்தத்தை வாங்குது, ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உனக்காக ரத்தம் சிந்தினார். கல்வாரியில உனக்காக ரத்தம் சிந்தினார், காயங்களோட உனக்காக ரத்தம் சிந்தினார், கொடு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே என்னை நேசிக்க யாருமே இல்லையே,
நான் ஒரு அனாதை, என் பிள்ளைங்களாம் கைவிட்டுட்டாங்க அப்படி என்று சொல்லி இந்த காலை வேளையில வந்திருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு, உன்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு வெறுமையாய் கடந்து வந்திருக்கலாம், எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு வந்திருக்கலாம். ஆனால் உன்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவரோட அன்பை நினைச்சு பாருங்க. கல்வாரியில உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தின தேவனாய் இருக்கிறார். சரி, போகட்டும், கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அப்போ நம்ம அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் என்ன செய்கிறதா? நுகங்களை முறியடிக்கிறது. இந்த அபிஷேகம் என்ன செய்கிறதா? நம் லைஃப்ல இருக்க எல்லா தடைகளையும் முறியடிக்கிறது. இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக நான் உற்சாகமாய் சொல்லுகிறேன், நீ பெற்ற அபிஷேகம் அது சத்தியம் உள்ளது. வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்து குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நல்லா கவனிங்க. இப்பொழுது ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிக்க போறேன். நல்லா கவனிங்க. 3 காரியங்கள். ஒன்று, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு இருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக நம்ம அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, கண்ணை மூடி பாருங்க, உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா தடைகளும் கர்த்தர் உடைத்து போடுவார். சரி, முதல் குறிப்பு அபிஷேகம். அபிஷேகம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தப்புவிப்பார். இப்போ வேதம் சொல்லுகிறது, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சீக்கிரம் படிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமில் ஆளாகிய ஈசாயினுடைய உன்னை அனுப்புவேன். நல்லா கவனிங்க. ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கும் பொழுது அது 3 டைப்பா பிரிக்கலாம். உங்களுக்குள்ள அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்றால், அந்த அபிஷேகம் உங்களை ராஜாக்களாக மாற்றுகிறது, இரண்டாவதாக ஆசாரணியாக மாற்றுகிறது, மூன்றாவதாக தீர்க்கதரிசிகளாய் மாற்றுகிறது. அப்போ உங்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானா நீ ராஜா. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்ம ராஜாக்களாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஞானிகளை பைத்தியமானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உங்களுக்கு தெரிந்து கொண்டார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Praise the Lord. Hallelujah. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால், உங்களுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால், ஒன்று கர்த்தர் உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார், அடுத்தது ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணுகிறார், மூன்றாவதாக தீர்க்கதரிசிகளாய் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ அந்த அபிஷேகத்தை எந்த அளவுக்கு நம்ம புதுப்பிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படியே தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கும் பொழுது, அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச சம்பவம் தான். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணவன ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிங்காசனத்தை கொடுக்கல. அபிஷேகம் பண்ணவன
ஆண்டவர் சிங்காசனத்தை கொடுக்கல. நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு? வனாந்திரத்துக்கு கொண்டு போவார். கம்மிங் வாங்க, நீங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றோன்னே நம்மளுக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கணும் இல்லை. ஆண்டவர் பாருங்க வனாந்திரத்துல தாவீதை கொண்டு போன்றாரு. நல்லா கவனிங்க. எந்த வனாந்திரம்னா ஆடுகளை மேய்க்கும்படியாக ஒரு அபிஷேகம் பெற்றவன கர்த்தர் வனாந்திரத்துல ஆடுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு. ஒரு விசை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கரடியும் சிங்கம் வந்தது. ஆனா பாருங்க, அபிஷேகம் உங்களுக்கு இருக்குமானா தாவீது சிங்கத்தை பயப்படலங்க, கரடிக்கு பயப்படல. தன் ஆடுகளை கொண்டு போட வந்த அந்த சிங்கத்தை அபிஷேகம் இருக்கும் பொழுது அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். நல்ல கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குமானா நம்ம என்ன பண்றோம்? அப்படியே இருக்கிறோம் இல்லைங்க. ஒரு எஸ்தர் என்ன பண்ணாங்க? சாதிச்சாங்க. அப்போ நீங்க முழங்கால படிக்கிற அடுத்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு புதிய சபையை கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. தரிசனத்தை ரினிவல் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் தரிசனம். எல்லா உலகத்திலும் சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுக்கு வந்து பாருங்க, கர்த்தரால் கண்டிப்பாக முடியும். சரி போகட்டும். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க தாவீது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நல்ல ட்ரைனிங் கொடுக்காரு. வனாந்திரத்துக்கு போப்பா, நல்லா பாட்டு பாடு, நல்லா துதி, எல்லாம் செய். ஆனா ஒரு விசை ஆடுகளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு தானே போனா போட்டோம், ஒரு ஆடு தானே. ஆனா தாவீது பாருங்க அந்த ஆட்டை சிங்கத்தின் வாயில் தப்பிக்கொள்ளும்படியாக அவன் போராடுகிறான். அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு மனபாரம் வேண்டும். என்ன பாருங்களா? இந்த அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த சபைக்கு தர வேண்டுமே, இந்த சபைக்கு கர்த்தர் தர வேண்டுமே. இந்த வருஷமாவது ஒரு ஆத்மாவது நான் சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட தாகம் நமக்குள்ள வர வேண்டும். நான் செய்கிற ஊழியம் என்ன தெரியுங்களா? வள்ளி சபந்தான். கிட்டத்தட்ட 4 வருஷமாய் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆண்டோட கிருவினால கரெக்டாக ஒரு 10:50 ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 12 வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் நாட்களில் உங்களை என்கரேஜ் பண்ண ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு ஒரு பாரம் தேவைங்க. உலகத்தில் ஒரு காரியத்துக்காக எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த சபைக்கு நம்ம எத்தனை ஆத்துமாக்கள் கொண்டு வந்திருக்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, இந்த சபையுடைய ஃபவுண்டேஷன் நான் தான், இந்த சபை இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இத்தனை ஆத்துமாக்கள் கனி கொடுக்காத மரமெல்லாம் கர்த்தர் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆகிய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தில் பாருங்க, நல்லா வந்து மார்க்கெட்டிங் பீப்புள்ஸை பாருங்க, ஒரு டார்கெட்டை வைத்து கொள்றாங்க, நல்லா வந்து உழைக்கிறாங்க, நல்லா கஷ்டப்படுறாங்க. அப்படியான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நரகத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவன் அபிஷேகம் பண்ணுகிறனா ஒரு ஆத்துமா. நீங்க நம்ம லைஃப்ல வந்து ஒரு அற்புதம் நடந்தா எல்லாருக்கும் போய் சொல்றோம். ஆனா ஒரு ஆத்மா நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா? இந்த சபைக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, இந்த 2026 குடும்பமாய் தரும்படியாக கண்ணீர் விடுங்க. எஸ்தரை போல திறப்பில் நில்லுங்க. ஆண்டவரே, அட்லீஸ்ட் ஒரு ஆத்மா எனக்கு தாருமப்பா, ஒரு குடும்பத்தை தான் தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த சபையை பெரிய சபையா கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். தாவீதை பாருங்க, இப்படி வனாந்திரத்தில் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது ஒரு விஷயம் என்ன பண்றான்? வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு பெரிய கோலியாத் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், சின்ன பசங்களுக்கு கூட தெரியும், அதனால நான் சொல்ல விருப்பப்படல. நல்லா கவனிங்க. ஒரு விஷயம், இந்த 40 நாள் என்ன பண்றாரு? இந்த கோலியாத் வந்து என்னை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வந்து சவால் விடுகிறார். நல்லா கவனிங்க. சவுளுடைய தளபதி எல்லாம் பயந்து போறாங்க, சவுல் ராஜாவே பயந்து போறாங்க. இப்படி இருக்கும் பொழுது பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஒரு விசை அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாக தாவீது கடந்து வருகிறான். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. வேதம் சொல்லுது 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16 பாருங்க. அந்த பெலிஸ்தன்
காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். டெய்லி 40 days. அவனை ஜெயிக்க முடியல. சவுளுடைய படை ஜெயிக்க முடியல. சவுல்கிட்ட எல்லா ஆர்மி இருந்தது, ஜெயிக்க முடியல. ஏன் தெரியுங்களா? அவனுக்குள்ள அந்த கர்த்தர் செய்வார் என்பதை அவனுக்குள்ள அந்த விசுவாசிக்கல. பாருங்க, தாவீது என்ன பண்ணாரு, அவங்கள பார்க்க முடியாத கடந்து வரும் பொழுது அவனுக்குள்ள 40 நாள் வந்து டெய்லியும் பண்ண பார்க்கிறாரு. வேதம் சொல்லுது, அவனுக்குள்ள என்ன ஒரு காரியம்னா, இஸ்ரவேலின் தேவனாக நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அப்போ இந்த உலகத்துல நமக்கு தேவன் மேல இருக்கிற ஒரு வைராக்கியம் அவசியம். பரிசுத்தத்திலும் சரி, பிரதிஷ்டையும் சரி, ஏதோ வரும் ஏதோ போறோம் அப்படி இல்லைங்க. தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல ஒரு தீர்மானம் எடுத்தா அது நடக்கணும். வேதம் சொல்லுகிறது, இந்த கோலியத்தை முறியடிக்காதபடிக்கு எல்லாம் பயந்து கொண்டிருந்தாங்க. அவன் சொல்றான், நான் போறேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு. அவன் சொல்றான், அவன் சின்ன வயசுல இருந்து எல்லாம் ட்ரைனிங்க, எல்லாமே நீ போவாத. இல்ல, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை கரடியும் சிங்கம் வந்தது, அதை தப்பிவித்தேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால் இந்த வருஷத்திலே உங்களை பயன்படுத்துகிற எந்த கோலியாத் இருந்தாலும் அதை நீங்கள் முறியடிக்க முடியும். உன் சத்துருக்களை நீங்க தான் முறியடிக்கணும், வேற ஆளும் சண்டை போட முடியாது. நீலாம் ஒரு யுத்த வீரன். வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய ஒரு குவாலிஃபிகேஷன்னா வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17:34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. என்ன கவனிங்க, உங்களுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானா தாவீதுடைய குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16 வசனம் சொல்லுகிறது, அவன் வாசிப்பதிலே தேறினவன். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு முதல் வாசிப்பதிலே. நல்லா கவனிங்க, நல்ல வேதத்தை வாசிக்கணும். அப்படியே கீழே படிங்க சிஸ்டர். வாசிப்பதிலே தேறினவன். அடுத்தது, அவன் பராக்கிரமசாலி. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்களை 1 சாமுவேல் 16 வசனம் சொல்லுது, அவன் வாசிப்பதிலே தேறிவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவர், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது நம்ம பராக்கிரமசாலியா இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு பயப்படுறோம், கர்ப்பாம்பூச்சிக்கு பயப்படுறோம், எல்லாத்துக்கும் பயப்படுறோம். ஆனால் இந்த உலகத்தில் நமக்குன்னு ஏதோ ஒன்று காரியத்தை நம்ம செய்யணுங்க. லைஃப்பில் வந்து தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு வைராக்கியமாக செய்யணும். ஆனால் தாவீது பாருங்க, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குமனா நீ பராக்கிரமசாலி, நீ ஒரு யுத்த வீரன். எல்லாத்துலையும் டேலண்டாக இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டாசிவிங்கியாக இருக்காங்க. பாஸ்டர் என்ன நேசிக்கல, அவங்க என்ன நேசிக்கல, அவங்க எங்க கூட பேசல, இப்படிதான் நினைக்கிறோம் தவிர அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க எதுவுமே பேசக்கூடாது. இந்த யுத்த வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசவே மாட்டாங்க. அவங்களோட லக்கு என்ன தெரியுங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை வந்தா பாகிஸ்தான் கூட பேசினே இருப்பாங்களா? இல்லை. பாருங்க, அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதே போலதான் உங்க லைஃப்ல நீங்களும் சரியான விதத்தில் இருக்கணும். கர்த்தநாமத்துக்கும் பயமுண்டாகட்டும். பாருங்க, அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கும்போது சவுல்கிட்ட சொல்றான், ஒரு விசை நாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது சிங்கத்துக்கும் கரடிக்கும் தேவன் தப்பி வைத்தார். இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் எம்மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அப்போ அபிஷேகம் ஆண்டவங்களை வச்சிருக்கிறாருன்னா சும்மா தூங்கி வரதுக்கு இல்லைங்க, சேலஞ்ச். உங்க லைஃப்ல வந்து எதிரிகளை வந்து சும்மா வந்து வைக்கக்கூடாது. எதிரிகளை வந்து அவனை முறியடிக்கணும், அவனை ஆவியை கட்டணும். உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் தோல்வினா சரியான எதிரிகளை சரியான என்ன பண்ணல, ஒண்ணு நீங்க சரியா பிளான் பண்ணல, அவனை முறியடிக்கிறதுக்கு பிளான் பண்ணல. பாருங்க, தாவீது பாருங்க, கோலியாத்தை முறியடிச்சான். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? கோலியாத்தை முறியடிச்சோன்னா தலையை கட் பண்ணான், சாவடிக்கணும். ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல வருகிற எல்லா போராட்டங்களும், நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. வானத்திலே எல்லாம் பொல்லாத ஆவிகளோட நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் நாம் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். எனக்கு 2 பிள்ளைங்க. ஊழிய பாதையில் போகும் பொழுது எல்லாம் ஆரம்ப நாட்களில் என்னை திட்டினவங்க அநேகர் உண்டு.
எனக்கு 2 பிள்ளைங்க. ஆண்டுடைய கிருபையினால கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். என்னுடைய வேலையே வந்து கர்த்தர் ஊழியம் செய்வதுதான். எப்போ பார்த்தாலும் வேதத்தை சுமந்து கொண்டு கர்த்தர் ஊழியங்களை சுவிசேஷம் சொல்ல போவேன். ஒரு நாள் ரிலேட்டிவ் ஒருத்தர் கூப்பிட்டாரு, இங்கே வாங்கன்னு. எப்போ பார்த்தாலும் பைபிள் கொண்டு போகிறீங்களே, ஃபஸ்ட்டு உன் மனைவிக்கு சரியாக சாப்பாடு போடுங்க. நான் விசுவாசத்தில் இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கலன்னா ஏதோ ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு இப்படி தான் என் லைஃப்பில் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி இருக்கும் பொழுது என் இந்த 2 பிள்ளைங்க படிக்க வைக்கணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த வேதம் தான் இருக்குது. நான் பட்டினியாக இருப்பேன், என் பிள்ளைங்களை பட்டினியாக இருக்க முடியாது. அப்போது இந்த 3 வயசுக்கு மேலே படிக்க வைக்கணும். அப்போ என்ன படிக்க வைக்கலாம்? என் மனைவி சொன்னாங்க, நம்மக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையாங்க, நம்ம கற்றுக் கொடுத்தா சாப்பிட்றோம், இல்லைன்னா கம்முன்னு இருக்கிறோம். அதனால் பசங்களை வந்து ஒரு எய்டட் ஸ்கூலில், ஏதோ ஒரு எய்டட் ஸ்கூலில் சேர்த்துருங்க. நான் சொன்னேன், நான் ஊழியம் பண்ணுறேன், என்னுடைய தேவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அதிகம், அதனால் ஜெபம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த 2 பசங்களை எப்படி நான் படிக்க வைப்பேன்? நல்லா கவனிங்க, யாராவது கொடுத்தா தான் நல்லா சாப்பாடு சாப்பிடும். ஊழிய பாதையில் நமக்கு வரும் பொழுது நம்ம யாருக்கிட்டையும் வந்து உதவி கேட்கக்கூடாது. நல்லா கவனிங்க. அப்போது நம்ம லைஃப்பில் வந்து முழங்கால் படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன விசுவாசம் தெரியுங்களா? கர்த்தர் காகங்களை கொண்டு எலியாவை போஷிக்கும் பொழுது என்னை கொண்டு கர்த்தர் போஷிப்பார் அல்லவா? இப்படி இருக்கும் பொழுது இந்த 2 பிள்ளைங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். எல்லாமே நான் ஜெபத்தில் தான் வச்சுருக்கேன். எந்த எய்டட் வரல, எந்த சப்போர்ட்டிங் இல்லை, எல்லா சப்போர்ட்டும் இந்த பரிசுத்த வேதாகம் தான். இப்படி இருக்கும் பொழுது இந்த 2 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். என் மனைவி சொன்னாங்க, சாதாரண ஒரு கார்ப்பரேஷனுக்குள்ள சேர்த்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஒரு ஊழியக்காரன். இல்லை கவனிங்க, நான் ஒரு ஊழியக்காரன். எல்லாம் எம்பி பசங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்குது, எம்எல்ஏ பசங்க பெரிய ஸ்கூலில் படிக்குது, பெரிய பணக்கார பசங்கள்லாம் பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளை கூட சரி மெட்ரிகுலேஷன் தான் படிக்கணும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரிக் இன்னைக்கு காமன் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த மெட்ரிகுலேஷன் போது பெரிய விஷயம். எல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் தங்கச்சி பசங்களாம் சொல்லுவாங்க, எங்கே படிக்கிற? நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பெரிய சந்தோஷம். பெரம்பூர் வீட்டில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன். ஆண்டவரே, இன்னைக்கு உலகத்தங்கள்லாம் வந்து நல்லா இருக்கிறாங்க, நம்முடைய ஊழியக்காரன் அப்பா, நம்முடைய ஊழியக்காரன் என் பிள்ளைங்களை நீங்கள் தான் படிக்க வைக்கணும். நேர விசுவாசத்தோடு போனேன். பெரம்பூர் டான்பஸ் ஸ்கூலில் ஒரு அப்ளிகேஷன் வாங்கினேன். முதலாவது என் பையனுக்காக நான் ஸ்கூலில் சேர்த்தேன். பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு 1.5 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு என் பையனை சேர்த்தேன். எல்லாம் சொன்னாங்க, எங்கள் தங்கச்சிலாம் சொன்னாங்க, சாப்பாடுக்கே ஒரு கஷ்டப்படுறான். அவங்க பையனை வந்து இங்கிலீஷ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா விசுவாசத்தினால என் பையனை சேர்த்தேன். என் பையன் 5ஆம் கிளாஸ் முடிக்கும் வரைக்கும் அவனுக்கு எக்ஸாம் பயம் இருக்கோ இல்லையோ, நான் தான் போய் முன்னாடி நிற்பேன். எதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம்? ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த HM கிட்ட போய் விடுவேன். நான் எப்படியாவது கட்டிடுறேன்னு சொல்லிட்டு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என் பையனை படிக்க வச்சேன். படிப்பு முடிஞ்சோடனே நான் வேதத்தில் எழுதினேன், ஆண்டவரே 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறான், அடுத்தது என் பையன் வந்து ஒரு மெடிக்கலில் போன ஆண்டவரே, ஒரு பெரிய டாக்டருக்கு அடுத்தது அந்த லெவல் போன ஆண்டவரே. நல்ல கவனிங்க, என் மனைவி சிரிச்சாங்க, சாப்பாடுக்கே ஒரு கஷ்டப்படுவாரா? சில பேரில் அவங்களும் அனுசரிக்கணும். எதுக்கு தெரியுங்களா ஆண்டவர் வச்சுக்கிறது? இவங்களும் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவங்களை புரிய வைக்கும்படியாக கர்த்தர் அவங்கள வச்சிருக்காரு. என் மனைவி சொன்னாங்க, சிரிச்சாங்க, ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? பரவாயில்ல, என்னோட விசுவாசம் தெரியுங்களா, என் டார்கெட் தெரியுங்களா, எந்த இடத்துல ஜெபம் பண்ணணும் அந்த காரியம் லைஃப்பில் நடக்குங்க. நேராக வந்து சேட்பட்டில் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் அந்த ஸ்கூலில் ஒரு முறை ஒரு மீட்டிங் போகும்போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அடுத்த முறை வரும்போது என் பையனை இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த பையனை ஸ்கூலில் சேர்க்கணும் ஆண்டவரே சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்ளிகேஷன் வாங்கினேன், பையன் எக்ஸாம் எழுதினான், பாஸ் ஆனான், சேர்த்தான், எல்லாம் முடிஞ்சுது. இப்போது என்னுடைய ஆம்பிஷன் தெரியுங்களா, என் பையன் வந்து எப்படியாவது டாக்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை டாக்டராக இருக்கணும், இல்லை டாக்டருக்கு அடுத்த ஸ்டேஜாவது இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஜெபம் அப்படி தான். ஜெபம் பண்ணும்போது அழகாக என் பையன் 10th முடித்தான். அடுத்ததாக என்ன பண்ணான், நான் +2 படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போனான். ஆண்டோடைய கிருபைனால அதை முடித்தான். அடுத்தது
அடுத்த ஸ்டெப்பு போக முடியல என்னால். இந்த +2 முடியத்துக்குள்ளே அடுத்த ஸ்டெப்பு போக முடியல. ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் பையனை கேட்குறேன், என் பையன் என்ன ஆகணும்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், நான் டாக்டர் ஆகணும்ப்பா, நான் டாக்டர் ஆகணும், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட, நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் பொழுது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் செய்வார். நம்ம ஆராதிக்கிற தேவன் எல்லா விஷயத்திலும் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் கவனிங்க, அவங்க டாக்டர் வந்து கிட்டத்தட்ட சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சாங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் எல்லா படிப்பு செலவும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆஃபர் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது எல்லாமே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஒரு 15 பேர் மட்டும் செலக்ட் ஆனாங்க. இந்த 15 பேரை வந்து நாங்கள் வந்து அவங்களை நல்லா படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை வந்து இந்த 15 பேரில் வந்து என் பையன் மட்டும் சரி நான் படிக்கிறேன்னு சொல்லி அவன் படிப்புக்கு வந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சென்னையில் குரோம்பட்டியில் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜில் பி ஃபார்மசி, அதாவது டாக்டருக்கு அடுத்தது ஆணுடைய கிருபைனால என் பையனை வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்தது என் பொண்ணு ஃபிசியோதெரப்பி டாக்டராக இருக்கா. தேவ பிள்ளைகளே, இல்லாதவர்களை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுக்கிற தேவன். இப்படி இருக்கும் பொழுது என் பையனை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க பிளான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காலை இரவு வேளையில் நல்லா நல்லா விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே பொத்துன்னு விழுந்தான். கையை வச்சு பார்த்தா சரியான ஃபீவர், பயங்கரமான ஜுரம், பயங்கரமான காய்ச்சல். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, உடனே என் பையனை என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொரோனா டைம். அவங்க எங்கே பார்த்தாலும் மரணம். நல்லா கவனிங்க, முதல் கொரோனாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 2வது கொரோனா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ராப்ளம். நேராக ஹாஸ்பிட்டலில் எங்கள் வீட்டாண்ட பெரம்பூரில் ஜூலியன் ஹாஸ்பிட்டல் அங்கே அட்மிட் பண்ணின 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஃபீவர் சரியாகல. டாக்டர் 4ஆவது நாள் கூப்பிட்டு, கேசவன் இங்கே வாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம், ஆனால் ஒரு டெஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டா உங்கள் பையனை இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் சரி வந்தது. ஒரே ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க, கொரோனா டெஸ்ட். இந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கும் பொழுது என் பையனுக்கு கொரோனா சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3வது ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. உடனே டாக்டர் கூப்பிட்டாரு, உங்கள் பையனை வந்து தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் பையனை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி, நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வைக்க முடியாது, நேராக நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க சொல்லி அவரே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கார்பரேஷன்லேருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சேன். நான் சொன்னேன், சார் என் பையனுக்கு 3வது ஸ்டேஜ் இருக்குது, ரைட், நான் ஒத்துக்கிறேன், எங்கள் வீட்டில் நான் கொண்டு போயிட்டு ஒரு 3 டேஸ் வந்து நாங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம் சார், பிறகு உங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணுறோம். இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார், ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பெரிய ஸ்டிக்கரை ஒட்டிட்டான், இவங்க வீட்டில் கொரோனா இருக்குது, யாரும் வராதிங்க அப்படி சொல்லிட்டு விட்டாங்க. என் பையனுக்கு தனியாக ஒரு ரூமை கொடுத்துட்டு என் பையனை வந்து ஒரு 3 நாள் பாதுகாத்து வச்சுருந்தேன். 3வது நாள் இரவு வேளையில் 10 மணிக்கு பயங்கரமான மூச்சு திணறல். அவன் சொல்கிறான், டேடி என்னால் முடியல, என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பித்தான். கண்ணெல்லாம் மேலே போக ஆரம்பிச்சுது. உடனே என்ன பண்ண தெரியுங்களா, என் பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவனால் முடியல, என் 2 வீலரில் ஒரு பெல்ட்டை வச்சுட்டு அவனை நல்லா கட்டிட்டு அவன் கெஞ்சினான், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல டேடி, எப்படியாவது என்ன ஹாஸ்பிட்டலில் சேருங்கன்னு சொல்லி அவனுடைய கிருபையினால அவனை கட்டிட்டு கிட்டத்தட்ட பூந்தமல்லி KMC ஹாஸ்பிட்டலிருந்து கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புதூர் சவிதா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போய் கெஞ்சினேன், சார் பையனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது சார், எப்படியாவது காப்பாற்றணும் சார் என்று சொல்லி இந்த தெரு ஓரமாக, அந்த ரோடு ஓரமாக பைத்தியக்காரன் போல இரவு வேளையில் ஒரு 12 மணிக்கு மேலே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போய் கெஞ்சினேன், சார் என் பையனை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது எல்லா டாக்டர்களும் கொரோனா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது,
எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஒரு பைத்தியக்காரன் போல என் பையனை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புது சவிதா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டேன். எல்லாரும் கைவிட்டாங்க. என் பையன் பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, எதுவுமே பேச முடியல. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு என்னை ஒன்னே காப்பாற்றுங்க டாடி, என்னை காப்பாற்றுங்க டாடின்னு சொல்லி மறுபடியும் ரிட்டர்ன் நான் வந்தேன். என் வீடு பெரம்பூர். சரி என்ன பண்ணேன்னு சொல்லி இந்த ரெண்டாவது இந்த கொரோனா டைமில் ஐநாவரம் இஎஸ் ஹாஸ்பிட்டலில், எங்களுக்கு அந்த ஜோனு தான், அந்த இஎஸ் ஹாஸ்பிட்டலில் காலை வெளியிலே டாக்டர்கிட்ட போராடி காலில் விழுந்து அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். டாக்டர் சொன்னார், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உன் பையன் வந்து கொரோனா ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜுக்கு போகிறான், எல்லா டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுங்க, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனை அட்மிட் பண்ணினாங்க. ஆனாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓகே டைம் முடிச்சுட்டேன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அட்மிட் பண்ணினோம், 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 3வது நாளில் பக்கத்து பெட்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் பையன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், உன் பையன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐநாவரத்தில் ஐசி வார்டில் நான் உள்ளே போகிறேன். என் பையனுக்கு தனியாக அந்த மூக்கில் வச்சுட்டு அவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாங்க. எல்லா டாக்டர் சொன்னாங்க. டாக்டர்கிட்ட போனேன், சார் என் பையன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம், நாங்கள் என்னங்க பண்ண முடியும், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு ஃபுல்லாக 45 வாலிபர்கள் கொரோனா இழந்துட்டாங்க. போகிறாங்க செய்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உயிரோடு வந்தது கிடையாது. இப்படி தான் என்று சொல்லி என் பையன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது டாக்டர்கிட்ட போனோம். நானும் மனைவியும் போய் காலில் விழுகிறோம். அவன் சொன்ன, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று நீங்கள் பையனில் பாடியை கொண்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சிட்டாங்க. நான் கீழே வேலையில் ஐநாவரத்தில் கீழே ஹாஸ்பிட்டலில் அந்த மரத்தடியில் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே நீர் கொடுத்த மகன், அப்பா நீர் கொடுத்த மகன், ஆண்டவரே எப்படியாவது மகனை காப்பாத்துங்கன்னு சொல்லி நானும் மனைவியை ஒரு பைத்தியக்காரி போல அழுது கொண்டிருக்கும் போது ஒரு நர்ஸு வந்தாங்க. சாரிங்க வாங்கன்ட்டு, என்ன சொல்லுங்க, நாங்கள் டிஸ்டன்ஸில் உட்காந்துக்கிறோம், அதுக்கு முன்னாடி நிறைய ஃபேமிலி உட்காந்துருக்கும் போது அவங்க ஒரு நர்ஸு சொல்கிறாங்க, உங்கள் பையன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைக்கிளில் சொல்லும் பொழுது நாங்கள் அங்கே தூரத்துலேருந்து அப்படியே பதறச்சு அங்கே போய் நிற்கிறோம். இந்த லிஃப்ட் வழியாக இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு அந்த தூரத்தில் அந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு போனாங்க. லிஃப்ட் வழியாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ளூ கலர் பிளாஸ்டிக் போட்டுட்டு பேக்கிங் பண்ணி அது வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மீட்டர் தூரத்துலேருந்து அப்படியே நானும் மனைவி அழுகுறோம். அவங்க சொல்கிறாங்க, கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது உங்கள் புள்ள இல்லைங்க, இது இன்னொருடைய புள்ள, உங்கள் புள்ள வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுது அழுது கொண்டே இருந்தேன். ஒன்றும் நான் பொண்ணுங்க ஆண்டவரே எப்படியாவது எங்கள் மகனுக்கு ஜீவனை கொடு ஆண்டவரே என்று சொல்லி நானும் மனைவி அழுது கொண்டிருந்தேன். ஆண்டவரே சிங்க கெபில போட்டாலும் சூழ நெருப்புல போட்டாலும் ஆண்டவரே நீ தப்பிக்க வல்லவரா இருக்கிறாய் என்று சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஒரு காக்கி ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தர் வந்தார். அடுத்தது உங்க பையன்தான், எல்லாம் முடிஞ்சிச்சு, என்ன ஒரு 1 hour தாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டு அந்த லிஃப்ட் கீழே நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். என் பையன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. நான் செத்தாலும் பரவாயில்ல, நேராக அந்த ஐசி வார்டுக்குள்ள போனேன். நான் போனாலும் பரவாயில்ல, நான் எல்லாம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, இந்த பசங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி இந்த நேரம் உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என் மகனுக்காக சோம் பண்ணேன். ஆண்டவரே இந்த மகனுக்கு ஜீவனை தாருன்னு சொல்லி எல்லா நர்ஸும் திட்டினாங்க. இந்த கொரோனா டைம்ல நீங்க வரீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆகும் சொல்லி, பரவாயில்லைங்க நான் போனாலும் பரவாயில்லைங்க, என் பையனை காப்பாற்றுன்னு சொல்லி நான் முழங்கால் படிட்டு சோம் பண்ணி கொண்டு கீழே வந்தேன். ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் சொன்னாங்க டாக்டர்கிட்ட மறுபடியும் போறேன், ஒன்றும் பண்ண, இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணேன்.
ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க, நீங்க கொண்டு போங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க என்ன பண்ண முடியுங்க? நாங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளை முடிக்கப்படும் தேவ பிள்ளைகளே, உங்களை வாழ்க்கையில யாரு கைவிட்டாலும் சரி, என் இயேசு உங்களை கைவிடவே மாட்டான். இந்த உலகத்தில் அநேகம் வெறுத்தாலும் சரி, என் இயேசு உங்களை வெறுக்கவே மாட்டான். ஒரு 1 hour டைம் கொடுத்தாங்க. கரெக்டாக 12லேருந்து 1 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. இந்த 12லேருந்து 1க்கு மேலே நீங்கள் கொண்டு போங்க என்று சொல்லி டைம் கொடுத்தாங்க. 4 மணி சோமணிக்கும் 1 ஹவருக்கு மேலே 2 hour ஆச்சு. 2 ஹவருக்கு மேலே 3 hour ஆச்சு. 3 ஹவருக்கு மேலே 4 hour, 5, 6 hour ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க, இன்னும் ஒரு 1 day வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 1 day வெயிட் பண்ணோம், 2 நாள் வெயிட் பண்ணோம், 3 நாள் வெயிட் பண்ணோம். எந்த டாக்டர் பாடியை கொண்டு போங்க சொன்னாங்களோ, எந்த நர்ஸ் கொண்டு போங்க சொன்னாங்களோ, இன்னைக்கு ஆண்டோட கிருபையினாலே என் பையன் நல்ல சுகத்தோட, நல்ல பலத்தோட, ஆண்டோட கிருபையினாலே இன்னைக்கு நல்ல ஸ்தானத்துல கர்த்தரை வச்சிருக்கேன். இந்த காலை வேளை உங்க சேலஞ்சா சொல்றாங்க, இல்லாதவைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிற தேவன். நீங்க ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய உங்களுக்கு அபிஷேகம் இருக்கும் பொழுது, உங்க லைஃப்ல வந்து எப்படிப்பட்ட கோலியாத்தா இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, என் இயேசு கிறிஸ்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்று அபிஷேகம், இரண்டாவதாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம ஆராதனை செய்யும் பொழுது சிங்க கெபில போட்டாலும் சரி, சூட நெருப்புல போட்டாலும் சரி, என் தேவன் இந்த கால வேளையிலே உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், தானியேலை பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ண நிமித்தம் அவங்க சிங்க கெபில போட்டாங்க. தேவன் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன சனத்தை பாட்டு நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப சொல்லுங்க, என் வாழ்க்கையில நல்லது செய்த கர்த்தர் இந்த உயிர், இந்த சரீரத்தில் உயிரோடு இருக்க வரைக்கும் கர்த்தருக்காக ஓட வேண்டும், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். தேவன் செய்வார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் நாள்தோறும் இடைவிடாமல் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு 2 பிள்ளைங்கள்லாம்
எங்கள் சொந்தக்காரெல்லாம் காரி துப்பணுங்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆகிய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். இதை பிடித்து கொள்ளுங்க. ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சு, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதாகம் நம்மை நடத்தும். இந்த பரிசுத்த வேதாகம் நம்மை சுத்திகரிக்கும். இந்த பரிசுத்த வேதாகம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். இந்த பரிசுத்த வேதாகம் குப்பையிலிருந்து ஆண்டவர் சிங்காசனத்திலே கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பதாக. தன்னை கொடுத்த அன்பின் போதகர் ஐயாவுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.